என்னது தப்புறதா? இவன் எல்லாத்துக்கும் ஒரு வினாடம் பேசுவா. துணி துவைச்சு போட்டுட்டியான்னு கேட்டேன்டி. அப்படி கேளுங்க. அதால துவைச்சிட்டேன். சரி, ஆமா, நேத்து என்ன உங்க அண்ணன் பையனை கூட்டிட்டு அந்த புள்ள வீட்டுக்கு போயிருந்தியே? விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. வெறும் இவ்வளவு நேரமாச்சு போயிட்டு வந்தியா? உங்க வீடெல்லாம் எப்படி, வீடு வாசல் எல்லாம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னையே, பேசுனியா? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விவரமே சொல்ல மாட்டேங்கிறா ஏண்டி? ஆமா, நான் வரும்போதே நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க. அப்புறம் எங்க இருந்து போய் சொல்றது? காலையில எந்திரிச்சா சும்மா வேலை மாத்தி வேலை, அதை செய் இதை செய்யின்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் எங்க இருந்து நான் சொல்றது? நீங்க கேட்டாதானே சொல்ல முடியும். சரி, இப்ப சொல்லு, என்னாச்சு? என்னாகும்? அதெல்லாம் வீடு வாசல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா பெரிய வீடாக தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு காசு கண்ணா கொஞ்சமாகவே இருக்கும். அதெல்லாம் அவங்க வீட்டில் அந்த பிள்ளையோட அத்தை என்னமா இருந்தது. அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பார்க்குறக்கு நல்ல குடும்பமாக தான் தெரியுது. அது சரிடி, உங்க அண்ணன் பையனை பார்த்தாங்களே, அதுக்கு ஏதாவது சொன்னாங்களா என்ன? அவங்களுக்கெல்லாம் நம்ம கிருஷ்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குது அத்தை. அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஃபோட்டோலாம் காமிச்சு அனுப்பியிருக்க மாட்டிருக்குது. அதெல்லாம் பையனை பற்றி எல்லாம் நம்மளை பற்றி எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அத்தை. நமக்கு தான் அவங்கள எல்லாம் ஒன்றும் தெரியல. பாருங்க, நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி அண்ணனை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவங்க சரின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க புள்ளக்கிட்ட. நமக்கு தான் ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கிறோம் நம்ம. அப்படிங்கறியா? ஆமா, உங்க அண்ணன் கிட்ட சொன்னியாடி? உங்க அண்ணன் ஏதாவது சொன்னானா? போயிட்டு வந்ததை பற்றி ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட சொன்னத்த. அண்ணன் என்ன சொல்லுவாரு? ஏதோ பார்க்கல சின்ன புள்ள, அப்புறமா கொஞ்சம் விட்டு பிடிப்ப விடு. அப்புறம் உங்கள் அண்ணி எல்லாம் சரியானதானே இதை பற்றி பேச முடியும். நம்ம வயசு என்ன பண்ணுறது? சரி, அந்த புள்ள அங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டு பார்க்கலாம், கொஞ்சம் ஆற போட்டு தான் பேசணும் காளிமா கிட்ட அப்படின்னு சொன்னாருத்த. சரி விடு, நேரங்காலம் கூடி வந்தா எல்லாம் தானா நடக்கும். சரிடி, சரி, நீ இருக்கிற வேலையை பாரு. நான் கொஞ்சம் அந்த சுப்பம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இப்போ எதுக்கத்த அங்கே போகிறீங்க? அவளை போய் பார்த்துட்டு வந்து ஒரு 5-6 நாள் ஆகி போச்சு. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தா. இப்போ எப்படி இருக்கிறா என்னன்னு ஒன்றும் தெரியல. சரி, நான் ஒரு போய் பார்த்துட்டு வரேன். சரியத்தா, சீக்கிரம் வாங்க. அப்புறம் நான் எங்கேயாச்சும் போயிட்டேன்னா அப்புறம் நீ துறப்போல குச்சி வைக்கல அப்படின்னு என்னைய ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஆமாடி, நீ ஊர் பயணம் போறதுக்கு நான் யார்கிட்டயும் பேசாம வைக்காம நான் உனக்கு வீட்டு காவலுக்கு இருந்துட்டு இருக்கிறேன். எங்கேயாச்சும் போகணும்னா அதான் வீடை பூட்டிட்டு சாவியை வச்சுட்டு போ, சரியா? அது வெயில நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். சரிங்கத்தா, போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி சரி, போ, நின்னுட்டே இருக்காம போய் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடி போ. சின்னப்புள்ளா, அடியே சின்னப்புள்ளா, எங்க அவளை காணோம்? நம்ம சத்தம் கொடுத்த வெளியே ஆளவே காணுமே. உள்ள போய் பார்க்கலான்னா அவங்க அத்தை வேற இருப்பாங்க. அந்த கிளவி பார்த்தா நம்மளை ஏதாவது குத்தம் சொல்லிட்டே கிடக்கும். சரி, பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பார்க்கலாம். சின்னப்புள்ளா, அடியே சின்னப்புள்ளா. வாடி நிலா. ஏண்டி நிலா இங்க நின்று கத்திட்டு இருக்கிற? உள்ள வர வேண்டியது தானே? ஆமாப்போ, உங்க அத்தைக்கு என்ன பார்த்தாலே ஆகாது. இவ எதுக்கு இப்ப வந்திருக்கிறான்னு சொல்லி ஏதாச்சும் அப்புறம் பேசிட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு வேற உன்னையதான் சத்தம் போடுவாங்க. அதனாலதான் நான் இங்கே இருந்துட்டு கூப்பிட்டேன். எங்க அத்தை இல்லடி, எங்க அத்தை வெளி பக்கத்துல எங்கேயோ போயிருக்கிறாங்க. நான் மட்டும் தான் வீட்டுல இருந்தேன். ஆமா, எதுக்கு இப்ப வந்து கூப்பிட்டு இருக்கிற? ஏண்டி? சின்ன புள்ள, ஏதோ டிராகன் படம் ஏதோ ஒரு படம் வந்திருக்குதாமாடி. எல்லாரும் போய் பாக்குறாங்கடி. பேசாம நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாமா? என்னடி இப்ப வந்து திடீர்னு படத்துக்கு போலாமான்னு கூப்பிடுறா? அப்புறம் திடீர்னு கூப்பிடாம அப்புறம் எப்படிடி கூப்பிடுறது? வாடி சின்ன புள்ள, போயிட்டு வரலாம். என்னடி சொல்ற? நம்ம 2 பேர் மட்டுமா? அந்த அக்காவங்களையெல்லாம் கூட்டிட்டு போலாண்டி. நம்ம 2 பேர் போனா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப எங்க அத்தை வேற வீட்டுல இல்ல. இப்ப மணி வேற ஆயிருச்சு. இப்ப வந்து கூப்பிட்டு இருக்கிறேன். மத்தியானமே ஆகி போச்சுடி. இந்த அக்கா உங்களை எல்லாம் கூப்பிட்ட வரலன்னு சொல்லுவாங்கடி. சரி, அதனாலதான் நீ நானுமே போலான்னு நினைச்சேன். என்னடி நீ கூப்பிட்டியா? இல்ல, எனக்கு தோணுச்சு. சரி, அப்படியே முதல்ல வந்து உன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாண்டி வந்தேன். இன்னைக்கு போக முடியாதுடி, நேரமாயி போச்சுடி. நாளைக்கு வேணா பார்க்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு வேணா இந்த அக்காங்க கிட்ட சொல்லி பார்க்கலாம்டி. அவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு வரட்டும். நாளைக்கு வேணா எல்லாரும் சேர்ந்து போகலாம், சரியா? அப்படிங்கிறியா சின்னப்புல? சரிடி, சரி வா. என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் வேணா சீதாக்கா வீட்டுக்கு தான் போறேன், வரையா? வரேன்டி, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்குதுடி. அது செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும்னு எங்கள் அத்தை வேற சொல்லிட்டு போயிருக்கிறாங்கடி. வாடி, என் கூட கொஞ்சம் வந்து செய்கிறியா? அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வேணா 2 பேர் போகலாம். என்னடி சின்னப்புல செய்யணும்? வீட்டை சுற்றி குப்பைங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குதுடி, அடசலெல்லாம். அதெல்லாம் கூட்டி எடுக்கணும், சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வரேன். நீ வந்து சேர்ந்து கொஞ்சம் கூட்டி எடுடி. ஐயோ, என்ன சின்னப்புல சொல்ற? உங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த அவ்வளவு பெரிய இடம் கிடக்குது. அதையெல்லாம் கூட்டி எடுக்கிறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகுமேடி. நானே எங்க வீட்டுல வேலை செய்ய முடியாம ஓடி வரேன். இங்க வந்து நீ எனக்கு வேலை சொல்றியா?
ஏய் வாடி நிலா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா வேலை முடிஞ்சிருடி. அப்புறம் வேணா உட்காந்துக்கலாம் வா. நாளைக்கு வேற படத்துக்கு போற பிளான் பண்ணணும்ல. வா நிலா. சரி சரி வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு காப்பி போடு, குடிச்சிட்டா ஸ்கூட்டி எடுக்கல. சரிடி சரிடி போட்டு தர வா. அடி சுப்பம்மா, என்னடி பண்ணிட்டு இருக்கற? வாடிறாங்க, வா வா. உன்னை பார்க்கறதுக்கு தான் உங்க வீட்டுக்கு தாண்டி வந்துட்டு இருந்தேன். அப்படியே சுப்பு, நான் உன்னை பார்க்க தாண்டி வந்துட்டு இருந்தேன். சரி வா வா. சரி வா, அந்த மரத்தடியே வச்சு உட்காரலாம். ஏண்டி சுப்பு, உடம்பு கலப்ப தேவலையா? பரவாயில்லடி ரங்கா, இப்ப சரியாயிருச்சு எல்லாம். நீ மாத்திரை கொண்டு வந்து குடுத்தீல, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாண்டி சரியாச்சு. அப்படியா? சரிடி சரிடி. சரி, அதான் சோறு கீரை ஆக்கி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டு ரசம் தாண்டி கொஞ்சம் வச்சேன். சரி சரி, இந்தா இந்த தூக்கு போச்சுல, கொஞ்சம் சாப்பாடு மீன் குழம்பு வச்சிருக்கிறேன். நீ எடுத்து சாப்பிடுடி சுப்பு. என்னடி மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கிறியா? நான் இப்பதான்டி சித்த நேரத்துக்கு முன்னாடி தாண்டி சாப்பிட்டேன். சரி பரவாயில்லடி, இந்தா எடுத்து வையே. ராத்திரிக்கு வேணா ஊத்தி சாப்பிடு, இல்லாட்ட அப்புறமா சாப்பிடு. சரி இருக்கட்டும் விடு, அப்புறமா நான் பொழுதோட சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலாச்சும் நான் சாப்பிடாமையே இருந்திருப்பேன். சரி, ஆனந்தமே எடுத்துட்டு வந்தேடி, நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடு, அப்புறமா சாப்பிட்டுக்கோ சரியா? சரிடி ரங்கா. ஏண்டி 4-5 நாள் ஆளை பார்க்கறக்கே வரல? இல்லாட்டி அண்ணாடு ஒரு தடவையாச்சும் வந்து எட்டி பார்த்துட்டு போவ. 4 நாள் ஆளவே காணுமே. சரி, அதான் என்ன பண்றியோ என்னமோ. சரி, நம்மளே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அது ஏண்டி சுப்பு கேட்கறேன்? அது பெரிய கதைடி. அப்படி என்னடி பெரிய கதை? சரி சொல்லு. எனக்கா மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டீங்களா என்ன? இன்னைக்கு தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னீங்க, போகலையா? இல்ல மலர், தோட்டத்துக்கு போகல. மாமாவும் வர வேண்டான்ட்டாரு. சரி, 2-3 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி, அதான் இந்த பிள்ளைங்களால நீ பரிச்சு எழுத போயிருக்கிறாங்களே, நீ எப்படி எழுதுறாங்களா என்னமோன்ட்டு அதை பத்தி யோசனை பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டேன் நானு. ஆமாக்கா, எனக்கும் அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. என்ற பிள்ளையும் எழுத போயிருக்கிற, பையனும் எழுத போயிருக்கிறான். பிள்ளைய நினைச்சு கூட எனக்கு அந்த அளவு பயம் இல்லை. இந்த பையனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அதனால வீட்லயே வேலை செய்யவே தோணலக்கா. எந்த வேலை செஞ்சாலும் இந்த நினைப்பாதான் வருது, இந்த பிள்ளைங்க எப்படி எழுதுறாங்களோ என்னமோன்ட்டு. சரி, அதனால ஒரு சாம்பார் மட்டும் வச்சு விட்டுட்டு சோத்தை மட்டும் வடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா மலரு, எனக்கு இந்த மாயா கூட கொஞ்சம் நல்லபடியா எல்லாம் எழுதி மார்க்கெல்லாம் வாங்கினா. எனக்கு இந்த சோனியை நினைச்சாதா கொஞ்சம் கவலையா இருக்குது. இந்த புள்ளை எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம்னே இருப்பாளா, அதைதான் எப்படி எழுதுறாளோ என்னமோட்டு தெரியலன்னு ஒரே யோசனையாவே இருந்தது. என்ன சொன்ன புள்ள, ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்டு அத்தனை வேலையை வாங்கிட்டியேடி. பாரு, இப்ப இடுப்பே புடிச்சுக்கிச்சுடி. வா வா, தைல கையில போட்டு எல்லாம் சரி பண்ணிக்குவியாமா? இல்லாட்டி மாத்திரை ஏதாவது வாங்கி தர. ஒரு நாள் செஞ்சதுக்கு உனக்கு இப்படிங்கிறியே. எங்க அத்தை கிட்ட நான் என்ன பாடுபட்டுட்டு இருக்கிறேன்னு நினைச்சு பாரு நீ. ஆமாடி சின்ன புள்ள, நீ சொல்றது சரிதான். அப்போ உங்க அத்தை வாரத்துக்கு எப்படி 2 வாட்டியாச்சும் கூட்ட வச்சிட மாட்டேங்குது உனிய? ஆமா நிலா, கரெக்டா சொல்ற. வாரத்துக்கு 2 தடவை தாண்டி கூட்ட சொல்லுவாங்க. பேசாம இனிமேல் நான் கூட்டு சொல்றப்பெல்லாம் ஃபோன் பண்றேன்டி, நீ வந்துடுடி. 2 பேரும் சேர்ந்து கூட்டோம்னா பாரு, சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. அடி போடி இவள, ஏதோ தெரியாதனமா இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கே எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. நல்லா இது சரியாகிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. இனி இவ கூட்டுறப்பல எனக்கு ஃபோன் பண்றாளாம் அண்ணாடு. அப்படி இப்படி ஏதாவது ஃபோன் ஈனால பண்ணிடாதடி, நல்லா வரமாட்டேன். ஐயோ, அது என்னடி அவ்வளோ பெரிய வாசல் வச்சுட்டு அவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்கிற? ஐயப்பா, இனிமேலால நான் சைடே வரமாட்டேன்டி சாமி. பாரு மலரே, பாத்தியா அந்த நிலாவையும் சின்ன பிள்ளையும் வந்ததுல இருந்து நாங்க இருக்கிறோமா இல்லையான்னு கூட திரும்பி பார்க்கல. அவளுக்கு மும்மரமா என்னத்தையோ பேசிட்டு கிடக்குறாளுங்க. அட ஆமா, இவங்க இங்கதான் நின்றுட்டு இருக்கிறாளுங்களா? அவங்க வாட்டுக்கு என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நிலா இப்படியெல்லாம் சொல்ற? நாம அப்படியா பழக்கிறோம்? நாம ரொம்ப உயிருக்கு உயிரான தோழிங்க தானடி. இப்படியெல்லாம் பேசலாமா நீ? எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ தானடி வந்து செய்யணும். அப்புறம் வேற யார் வந்து செய்வா சொல்லு? அடி போடி, உயிருக்கு உயிரான தோழியாமா இவா? என் உயிர் எடுக்க வந்த தோழிடி நீ. அடியே சின்ன புள்ள நிலா, என்னடி அங்க நின்னு என்னமோ 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? வாடி, நம்ம கதையை அப்புறம் பேசிக்கலாம். அந்த அக்காவே கூப்பிடுறாங்க பாரு. இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, சும்மாதாக்கா பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏக்கா என்னாச்சு? அது இல்ல நிலா, பிள்ளைங்க இன்னைக்கு பரிச்சு எழுத போயிருக்கிறாங்களா, அதான் எப்படி எழுதுறாங்களா என்னமோ அப்படியே யோசனை பண்ணிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா நானும் சீதாக்காவும். ஏங்க அப்படி சொல்றீங்க? இந்த பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தாக்கா, அதெல்லாம் நல்லா தான் எழுதுவாங்க. நீங்க எதுக்கு சும்மா அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறீங்க? எழுதுவாங்க சின்ன புள்ள, இருந்தாலும் ஒரு பயம் தாண்டி. அட போங்கக்கா, நீங்க எதுக்கு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யோசனை நீங்களே எழுத போறீங்க. அதெல்லாம் பிள்ளைங்க ஜாலியா போயிருக்கிறாங்க எழுதுறதுக்கு. அதெல்லாம் நல்லா தான் எழுதிட்டு வருவாங்க. என்னமோ நிலா, எங்களுக்கு தாண்டி கொஞ்சம் பயமா இருக்குது. அட போங்கக்கா, நானே ஏதோ படத்துக்கு போகலான்னு கேட்கலான்ட்டு வந்தா நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க 2 பேரு. படத்துக்கா? இப்ப எதுக்குடி படத்துக்கலா? இப்ப எங்க படத்துக்கெல்லாம் போற மாதிரி இருக்குது? இப்பெல்லாம் வர முடியாது நிலா. இன்னைக்கு இல்லக்கா, நாளைக்குதான். அது பார்க்கலாண்டி நாளைக்கு. முதல் பிள்ளைங்க எல்லாம் வரட்டும், அப்புறம்
சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.